வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருந்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன தாதுக்கள் அவங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு வேணும் அப்படின்ற தகவல்களை நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா இரத்த சோகை, பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு, தாமதமாக குணமடைதல் மற்றும் மீட்பு, எலும்பு நிலை குறைதல், தசை பலவீனம் இந்த மாதிரிலாம் இருக்கும். பிபி, சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனைலாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முதுமையாகக்கூடிய காலங்களில் இது போன்ற ஆபத்துகள் சீக்கிரமாகவே நம்ம அட்டாக் ஆகிடும். ஸோ இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா சரியான விட்டமின்ஸ், மினரல்ஸ், தாதுக்கள், ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அப்படி என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வயதானவர்களுக்கு கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்ம கொடுக்கணும். கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்கள் உருவாகுவதற்கு உதவக்கூடியதாக இருக்குது. இது எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் முயற்சி செய்யும். அதே போல் ரத்த அழுத்தத்தை சீராக்குவதற்கும் கால்சியம் ஹெல்ப் பண்ணும். தசைகள் சுருங்கி விரிகிறதுக்கும், நரம்புகளுக்கு போதுமான அளவுக்கு இறுக்கங்களை கொடுக்காம, அதாவது நரம்புகளை நமக்கு இறுக்கங்கள் கொடுக்காம வலுப்படுத்துறதுக்கு, ரத்தம் உறைவதை தடுக்கிறதுக்கு எல்லாமே நமக்கு இந்த கால்சியம் சத்துன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த தொந்தரவுகளையும் ஏற்படுத்தாது. பெருங்குடல் புற்றுநோய் அல்லது ஹை பிபி, அதாவது உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய அபாயத்தெல்லாம் குறைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால்சியம் சத்தை விட்டமின் டியோட இணைந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னமும் உங்களுக்கு நல்லது. அப்போ கால்சியம் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பொருட்கள், கீரைகள், சால்மன் மீன், உலர்ந்த பீன்ஸ் வகைகள், தயிர், பாதாம், பருப்பு வகைகள், சோயா போன்றவற்றெல்லாம் எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 வயது முதல் 70 வயது இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தினசரி அளவில் 1000 மில்லிகிராம் மற்றும் 70க்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 1200 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் வேணும். 2000 மில்லிகிராம் அளவுக்கு மேல் எடுக்கக்கூடாது கால்சியம். ஸோ இது உங்களுக்கு தீமை விளைவிக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வயதானவர்களுக்கு 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த மெக்னீசியம் நமக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அது அவங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்தும். இப்போ மெக்னீசியம் கால்சியம் போன்று எலும்புகள் மற்றும் பற்களை உருவாக்குது. அதே போல் இது ரத்த அழுத்தம் மற்றும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுது. பிபி, சுகரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். தசைகளுக்கெல்லாம் மெக்னீசியம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியமான நரம்புகளை மெக்னீசியம் நமக்கு ஊக்குவிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்னு தெரிஞ்சு அதை நீங்கள் எடுத்துக்கணும். முழு தானியங்கள், குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற இது மாதிரி முழு தானியங்கள், பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். பீன்ஸ், காய்கறிகள், விதைகள் மற்றும் நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெக்னீசியம் சத்து கிடைக்கும். மெக்னீசியம் எந்த அளவுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா தினசரி தேவையான அளவில் நாள் ஒன்றுக்கு ஆண்களுக்கு 420 மில்லிகிராம் மெக்னீசியம் தேவை. பெண்களுக்கு நாள் ஒன்றுக்கு 320 மில்லிகிராம் மெக்னீசியம் வேணும். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது 60 வயதிலுமே ஆரோக்கியத்தை கொடுக்கும். வயதானவர்களுக்கு பொட்டாசியம் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம கொடுக்கணும். பொட்டாசியம் என்ன பண்ணணும்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி, அதாவது அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு சீராக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக நரம்புகள்லேருந்து ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்லும் போது இதயம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே ஏற்படாது. இது இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யக்கூடியது. அதாவது பிபியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பொட்டாசியம் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா அது பிபியும் கண்ட்ரோல் பண்ணும், இதயத்தையும் ஆரோக்கியமாக பராமரிக்கும். நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டில் பொட்டாசியம் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய திரவத்தை பொட்டாசியம் சமநிலைப்படுத்துது. எலும்புகள் மற்றும் ரத்த அழுத்தத்துக்கு கியூர் பண்ணுற, எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்து பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி இதயம், சிறுநீரகம், நரம்புகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பொட்டாசியம் சத்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ பொட்டாசியம் இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள், கீரைகள், சர்க்கரை வெள்ளி கிழங்கு, சால்மன் மீன், தயிர், வாழைப்பழம், ஆரஞ்சு பழம், அவகேடோ பழம், பால், ஸ்ட்ராபெரி, விதைகள் மற்றும் நட்ஸு, பருப்பு வகைகள் இதெல்லாமே எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தினசரி அளவில் 3400 மில்லிகிராமும், பெண்களுக்கு 2600 மில்லிகிராமும் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் வேணும் அவங்களுக்கு. வயதானவர்களுக்கு துத்தநாகம், ஜிங்க் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அவங்க கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை ஊக்குவிக்கக்கூடியது ஜிங்க். உடல் பயன்படுத்தக்கூடிய என்சைம்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல்வேறு புரதங்களில் இந்த ஜிங்க் சத்து பங்கு வகிக்குது. புரதங்கள் மற்றும் டிஎன்ஏவை உருவாக்குறதுக்கு ஜிங்க் சத்து ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஜிங்க் சத்து வலுப்படுத்தும். காயம் குணப்படுத்தப்படுவதற்கும் செல்கள் பிரிவுக்கும் துத்தநாகம் தான் அவசியம். வயதானவர்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையாமல் இருக்கிறதுக்கு அவங்க துத்தநாகம் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அப்போ தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டமுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த இம்யூன் சிஸ்டத்துடைய ஆற்றல் வந்து அதிகரிக்கப்படும். அதுக்கு துத்தநாகம் இருக்கக்கூடிய உணவுகளான சிப்பிகள், கடல் சிப்பிகள் எடுத்துக்கலாம், சிவப்பு இறைச்சி ரெட் மீல்ஸ் எடுத்துக்கலாம், கோழி கறி எடுத்துக்கலாம், அதுவும் நாட்டு கோழி கறியெல்லாம் சாப்பிடலாம், பீன்ஸ் வகைகள், முழு தானியங்கள், வலுவூட்டப்பட்ட காலை உணவுகள் எடுத்துக்கலாம், தானியங்கள் எடுத்துக்கொள்ளலாம், பால் பொருட்கள் மில்க் ப்ராடக்ட்ஸு இதெல்லாமே எடுத்துக்கலாம். தினசரி எவ்வளோ வேணும்னா 19 வயசுக்கு அப்புறம் 40 மில்லிகிராம் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ முதியவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் சத்து வந்து 19 வயசுக்கு அப்புறம் அவங்க இருக்காங்கன்றதால 40 மில்லிகிராம் வந்து ஜிங்க் சத்து அவங்க எடுக்கணும். தென் வந்து வயதானவர்களுக்கு இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம வந்து கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இரும்புச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு கிடைக்கும் போதே ஹீமோகுளோபின் மற்றும் மயோகுளோபின் ஆகியவற்றை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சில நொதிகளை செயல்படுத்த அமினோ அமிலங்கள், கோலோஜன், நரம்பு கடத்திகள் மற்றும் ஹார்மோன்களை உருவாக்குறதுக்கெல்லாம் இரும்புச்சத்து அவசியம். இரும்புச்சத்து நமக்கு இருக்கும்போது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஏன்னா இரும்புச்சத்து கிடைக்கும் போது ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் வந்துடும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜனை சப்ளை பண்ணி நம்மள ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து அதுக்கான அறிகுறிகளான மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கவனமின்மை, குமட்டல், வாந்தி இந்த மாதிரி அறிகுறிகளிலிருந்து விடுபட வச்சிடும். ஸோ 60 வயதினரும் இரும்புச்சத்து பற்றாக்குறை இல்லாமல், அனிமியா பிரச்சனை இல்லாமல் நலமாக சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இரும்புச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளான ரெட் மீல்ஸு, அதாவது சிவப்பு இறைச்சிகள் கொடுக்கணும், உலர்ந்த பீன்ஸ் மற்றும் பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும், முட்டை வந்து தினமும் ஒரு அவித்த முட்டைகள் எடுத்துக்கணும், வலுவூட்டப்பட்ட தானியங்களை கொடுக்கணும், சூறை மீன் கொடுக்கலாம், வாரத்தில் 2 முறை அவங்க சூறை மீன் எடுத்துக்கலாம், கோழிக்கறி எடுத்துக்கலாம். விட்டமின் சி வந்து இரும்புச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்தும் அப்படின்றதால விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் அமிலங்கள், சிட்ரஸ் பழங்களை வந்து எடுத்துக்கலாம். சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள், காய்கறிகளெல்லாம் அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்டு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இரும்புச்சத்தை உறிஞ்சி உங்களுக்கு மேம்படுத்தும். தினசரி வந்து எந்த அளவுக்கு இரும்புச்சத்து எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா 51 வயதை கடந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்குமே 8 மில்லிகிராம் அளவுக்கு இரும்புச்சத்து வேணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தென் வயதானவர்களுக்கு சோடியம் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் முக்கியம். அதையும் அவங்க வந்து எடுத்துக்கொள்ளணும். சோடியம் வந்து உடலில் இருக்கக்கூடிய திரவங்களை சமநிலைப்படுத்துது, நரம்பு தூண்டல்களை மேம்படுத்துது, உடலில் சரியான அளவு நீரை வந்து பராமரிக்கிறது செய்யுது. இதனால் அந்த கடுமையான நீரிழப்பு ஏற்பட்டு மயக்கம் ஏற்படுவது இதெல்லாம் ஏற்படாது நமக்கு. மேலும் உடல் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலுக்குமே சோடியம் சத்து வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சோடியம் கரெக்டான லெவலில் நமக்கு இருக்கணும். அதுக்கு வயதானவர்கள்லாம் அளவான அளவுக்கு தான் சோடியம் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உப்பெல்லாம் அவங்க வந்து அளவாக தான் சேர்த்துக்கணும். சோடியம் இருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா புதிய காய்கறிகள், நியூ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய வந்து சோடியம் இருக்கும். பழங்களில் சோடியம் இருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கணும். பால், ரொட்டி வகைகள், சூப் வகைகள், சாண்ட்விட்சு, முட்டை வந்து தினமும் ஒரு முட்டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோடியம் போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ தினசரி எந்த அளவுக்கு சோடியம் எடுத்துக்கணும்னா 51 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய அதற்கும் 51 வயது அதற்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே ஒவ்வொரு நாளுமே சோடியம் உட்கொள்ளலாம் வந்து 2300 மில்லிகிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் ஒரு வேளை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நாள் ஒன்றுக்கு 1500 மில்லிகிராமே உங்களுக்கு போதுமானது. இதை தவிர குரோமியம், காப்பர், மேங்கனீஸ் போன்ற நுண்ணூட்டச்சத்துக்களும் உங்களுக்கு அவசியம். ஸோ இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா அந்த 60 வயதிலுமே உங்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். கை கால்களில் வலி ஏற்படுவது, தசை வலி ஏற்படுவது, முதுகு வலி, மூட்டு வலி இது மாதிரி ஏற்படுறது, உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பிரச்சனை, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் அந்த 60 வயதிலும் ஓரளவு ஆற்றலோட நலமோடு வாழ்வதற்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் உங்களுக்கு துணை புரியும். இந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.